எல்லாத்துக்கும் ஹாய். நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து நான் 4th வீக் வந்து கோவில் ஃபங்க்ஷனோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். 3rd வீக்கோட வீடியோ போட்டுறப்ப அதே மாதிரி தான் இந்த வீக் நாங்கள் போயிருந்தோம். 4th வீக் வந்துட்டு சரி எல்லா வீக்கும் சுடிதாரே போட்டு போவேணான்னு சொல்லிவிட்டு இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக போமேன்னு சொல்லிவிட்டு தங்கச்சிக்கு காலேஜில் வாங்கின சாரீ வந்துட்டு அது காலேஜு கட்டிட்டு போகிறதுக்காக அவள் வந்து இந்த ஓணம் சாரீ வந்து எடுத்திருந்தா. ஸோ அதை சரி நம்ம கட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சாரியை போட்டு போயிருந்தேன். எல்லோரும் என்னவே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் போனது நான் தான். அப்புறம் போனதையும் சாமி கும்பிட்றதுக்கு போகலை. நாங்கள் போனதையும் இந்த கும்மி இது அடிப்பாங்க இல்லையா, அது வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து கொஞ்ச நேரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு 4th வீக் வந்து செம்ம கூட்டங்க. அதே மாதிரி சாமிக்கு பண்ணியிருந்த அலங்காரம் வந்துட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நானும் சித்திமா பொண்ணும் வந்துட்டு போயிருந்தோம் இந்த வீக் வந்துட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்து பார்க்குறதுக்கே. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கிறது கூட இடம் இல்லை, ரொம்ப கூட்டமும் வேறு. அது மட்டும் இல்லாமல் வீடியோவே எடுக்கிறது கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். செம்ம வெயிலுமா இருந்துச்சு. வெயிலில் போய் நின்று என்னால் சுத்தமாகவே முடியலை. அதோடவே போய் நின்று நம்ம வந்து எடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு லைன் வந்துட்டு இப்போ இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு ரைட் சைடில் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருந்தாங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வந்துட்டு லைன் வந்து ரொம்ப தூரம் நின்னங்காட்டி சாப்பாடும் சாப்பிட முடியலை. 4th வீக் வந்துட்டு சும்மா போய் சாமி கும்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவ்வளோதான் விளையாண்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் எதுவுமே பண்ண முடியல வந்துட்டு 4th வீக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 4th வீக் எப்படி சொல்கிறேன்னா 5 வாரம் கிழமை பிடிப்பாங்க. சிக்கன் மட்டன் எதுவும் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு தான் அவங்களுக்கு இது வந்து 4th வீக்கு. ஆனால் வந்து 4 கிழமை புரட்டாசி மட்டும் கிழமை பிடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா 4th வீக். இது வந்து 4th வீக் அப்படி இருக்கிறவங்களுக்கு. ஆனால் டோட்டலாக 5 வாரமும் விசேஷமாக இருக்கும். அப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக ஃப்ரண்ட்டில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு சூப்பராக புவ்வுலேயே வந்துட்டு சாமிக்கு செம்மையாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோபுரமும் ரொம்பவே சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் லைன் நின்று சாமி கும்பிடல, முன்னாடி போய் நின்னோம். அப்போவே நல்லா சாமி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஃப்ரண்ட்டில் நானும் பாப்பாவும் போய் நின்று சாமி கும்பிட்டோம். நிறையா பேர் ரிலேஷன்ஸ் வந்திருந்தாங்க. என் கிளாஸில் படிக்கிறவங்க அக்காஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் இது இப்படி தாங்க வந்துட்டு கோயில் வந்து ராமர் கோயிலுங்காட்டி மேலே வந்து ராமருக்கு ராமம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து புவ்வுலேயும் பச்சை இலையிலையும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்குறதுக்காக தாங்க அவ்வளோ கூட்டம், செம்ம கூட்டம். ஃபுல்லாக கடை. இது வந்து தோப்புக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக கடைகள் தான். எப்படி சொல்கிற, இல்லாத கடையே இல்லை. எல்லா கடையும் வந்து உள்ளேயே இருக்குது கோயிலுக்குள்ளேயே. ஸோ நமக்கு வந்து தோப்புங்கட்டி ரொம்ப இடம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு ஏரியா தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் பாப்பாவும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் உட்காந்து ஃபுல்லாக வெயிலுங்காட்டி அது ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீமு ஒழுக்கி ஃபுல்லாக சாப்பிட்டு சாரியெல்லாம் சிந்தி ரொம்ப அலப்பறை பண்ணி எப்படியோ ஐஸ்கிரீமை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஈவினிங். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து கோயிலே இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு ஏன்னா நானும் பாப்பாவும் இதுதான் வந்து ஃபஸ்ட் தடவை. ஏன்னா ஃபேமிலியோடு தான் போவோம். இந்த தடவை வந்து பாப்பா வந்து திருப்பூர் அவங்க ஊர் வந்துட்டு லீவ் டேஸ்க்காக வந்திருக்காங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சரி அவங்கள கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லிட்டு தான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருந்தேன், தங்கச்சியை கூட கூட்டிகிட்டு வராமல். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா விளையாடுறதுக்கு தூரியெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் நான் அதில் எதுலேயுமே விளையாடல. ஏன்னா எதுவுமே வந்து எல்லாம் கோயில் ஃபங்க்ஷனில் எல்லாம் விளையாடுறது கொஞ்சம் சேஃப் கிடையாது. ஸோ வந்து அதனால் நான் எதுலேயும் விளையாடல, வேடிக்கை பார்க்குறதுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இதில் விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு 100 ருபீஸாகவும் ஒரு 2 சுற்றிட்டு கொண்டு வந்து கீழே விட்டுருவாங்க. அதுக்கு வந்துட்டு 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நான் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்த்தேன். ஏன்னா இது எல்லாத்துலேயுமே நம்ம விளையாண்டுருக்கோம். ஸோ அதனால் ஏன்னு சொல்லிட்டு நான் போகவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பசங்க, சொல்லவே வேணாம், எப்படி சொல்ல, பசங்க தாங்க ஃபுல்லாக. கோயில் ஃபங்க்ஷன்னாலே தெரியும், பசங்க பொண்ணுங்க சைட்டிங்கு ஜாலியாக இருக்கிறது அதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த பலூனெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. குழந்தைகள்லாம் நிறைய பேர் ஏறி அதில் வந்து விளையாண்டுருந்தாங்க.
அப்புறம் நாங்கள் அதையும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துருந்தோம். பாப்பா வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருந்துட்டு இதில் போய் விளையாடணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கா என் கூட நின்றுட்டு. அதெல்லாம் விளையாட முடியாது, வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க வச்சேன். நானும் வந்து இந்த பெரிய தூரி சுற்றுவாங்கன்னு கொஞ்சம் நேரம் பார்த்தேன். ஆனால் வந்துட்டு நாங்கள் கிளம்புறப்ப கரெக்டாக சுற்றுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த ட்ராகன் பிரேக் டான்ஸு அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்தோம். எதுலேயுமே போய் நாங்கள் விளையாடல. போகலான்ட்டு இருந்தா பாப்பா. ஆனால் வந்துட்டு நான் வேணாம், போய் எங்கன்னா விழுந்துன்னா அவ்வளோதான், வீட்டில் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகல. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே மெதுவாக எல்லா கடையெல்லாம் பார்த்துட்டு திங்ஸு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, எப்போவுமே போனால் அல்வா வாங்குறது வந்து பழக்கம். ஸோ அதனால் போனதுக்கு அல்வா மட்டும் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.